அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல். இந்த பதிவில் சிம்மம் ராசிக்கான மாசி மாத ராசி பலனை விரிவாக காணலாம். 2026 மாசி மாதம் சிம்மம் ராசி பலன். முக்கிய கிரகநிலைகள். 2026 மாசி மாதத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் வேலை, உறவுகள் மற்றும் உடல்நலம் சார்ந்த பகுதிகளில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் மகர ராசியில் இருப்பதால் உங்கள் 6ஆம் ஸ்தானம் செயல்படும். இதனால் வேலை சுமை, கடன், எதிரிகள், உடல் ஆரோக்கியம் போன்ற விஷயங்கள் முக்கியத்துவம் பெறும். மாதத்தின் நடுப்பகுதியில் சூரியன் கும்பராசிக்கு பெயர்வதால் 7ஆம் ஸ்தானம் வலுப்பெற்று திருமணம், கூட்டாண்மை, பொது உறவுகள் மீது கவனம் செல்லும். குரு ரிஷபராசியில் 10ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வளர்ச்சி, பதவி, சமூக மதிப்பு உயர வாய்ப்புள்ளது. சனி மீனராசியில் 8ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் மாற்றங்கள், மன அழுத்தம், மறைமுக பிரச்சினைகள் வரலாம். ராகு கேது நிலை பணம் மற்றும் குடும்ப விஷயங்களில் சிந்தனையை அதிகரிக்கும். மனநிலை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி. மாசி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களின் மனநிலை உறுதியும் அகங்காரமும் கலந்து காணப்படும். நீங்கள் இயல்பாகவே தலைமை குணம் கொண்டவர். இந்த மாதம் அந்த குணம் வெளிப்படும். ஆனால் சனி 8ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் சில நேரங்களில் மனதில் பயம் அல்லது சந்தேகம் உருவாகலாம். கடந்த கால அனுபவங்கள் மனதில் நினைவுகளாக வந்து உங்களை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தலாம். இந்த நிலையை நீங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாற்றலாம். தியானம், ஆன்மீக வாசிப்பு, சுய ஆய்வு போன்றவை உள்சக்தியை அதிகரிக்கும். தேவையற்ற கோபத்தை கட்டுப்படுத்தினால் உங்கள் ஆளுமை மேலும் மேம்படும். இந்த மாதம் மன அமைதி மற்றும் பொறுமை உங்கள் வெற்றிக்கு முக்கியமானவை. தொழில் மற்றும் வேலை. 2026 மாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக முக்கியமான காலமாக இருக்கும். குரு 10ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் உழைப்புக்குரிய பாராட்டு கிடைக்கும். பதவி உயர்வு, புதிய பொறுப்புகள், மேலதிகாரிகளின் நம்பிக்கை போன்றவை கிடைக்கலாம். வேலையிடத்தில் உங்கள் தலைமை திறன் வெளிப்படும். ஆனால் சனி 8ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள், அரசியல் சிக்கல்கள் ஏற்படலாம். சக ஊழியர்களுடன் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்வது நல்லது. வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்கள் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். தொழில் செய்பவர்கள் முதலீடுகளை சற்று தள்ளி போடுவது நல்லது. பொறுமையும் ஒழுக்கமும் இந்த மாதத்தின் வெற்றி கீழ். பணம் மற்றும் நிதிநிலை. மாசி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களின் நிதிநிலை மொத்தத்தில் நன்றாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் காரணமாக வருமானம் உயரும். போனஸ், ஊக்கத்தொகை, கமிஷன் போன்றவை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் சனி 8ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் திடீர் செலவுகள் ஏற்படலாம். குறிப்பாக மருத்துவம், குடும்ப தேவைகள், பழைய கடன் தொடர்பான விஷயங்களில். முதலீடுகளில் மிகுந்த கவனம் தேவை. உயர் ஆபத்துள்ள முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. செலவுகளை கட்டுப்படுத்தினால் சேமிப்பு சீராக இருக்கும். இந்த மாதம் பணம் வருவதும் போவதும் சமமாக இருக்கும். அதனால் நிதி திட்டமிடல் அவசியம். உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம். இந்த மாசி மாதத்தில் சிம்மராசிக்காரர்கள் உடல் நலத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். சூரியன் 6ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் உடல் சக்தி இருந்தாலும் அதிக வேலை காரணமாக சோர்வு ஏற்படலாம். இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த அழுத்தம், முதுகுவலி, ஜீரண கோளாறு போன்றவை வர வாய்ப்புள்ளது. மன அழுத்தம் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். ஒழுங்கான உடற்பயிற்சி, யோகா, சூரிய நமஸ்காரம் போன்றவை பயனளிக்கும். உணவில் உப்பு மற்றும் காரத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. சிறிய உடல் அறிகுறிகளையும் அலட்சியம் செய்யாமல் கவனித்தால் இந்த மாதம் ஆரோக்கியம் நிலையாக இருக்கும். திருமணம் மற்றும் திருமண வாழ்க்கை. மாசி மாதத்தில் சிம்மராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை கவனம் தேவைப்படும். மாதத்தின் 2ஆம் பகுதியில் சூரியன் 7ஆம் ஸ்தானத்தில் இருப்பதால் துணையுடன் ஈகோ மோதல்கள் ஏற்படலாம். உங்கள் கருத்துக்களை திணிப்பதை தவிர்ப்பது நல்லது. வேலை அழுத்தம் காரணமாக குடும்பத்திற்கு நேரம் குறையலாம். திருமணமானவர்கள் துணையின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வர வாய்ப்புள்ளது. ஆனால் சிறிய தாமதம் இருக்கலாம். காதல் உறவுகளில் நேர்மை அவசியம். பரஸ்பர மரியாதை இருந்தால் உறவுகள் மேலும் வலுப்பெறும். பரிகாரம் மற்றும் வழிபாடு. மாசி மாதத்தில் சிம்மராசிக்காரர்கள் சூரிய பகவானின் அருளை பெறுவது மிகவும் சிறந்தது. தினமும் காலை சூரியனுக்கு நீர் அர்ப்பணம் செய்து ஆதித்ய ஹிருதயம் அல்லது ஓம் சூர்யாய நம மந்திரத்தை ஜபிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் கோதுமை, வெல்லம், செம்பு பாத்திரம் தானம் செய்வது நல்ல பலன் தரும். தந்தையார் மற்றும் மூத்தவர்களுக்கு மரியாதை காட்டுவது கிரக தோஷங்களை குறைக்கும். கோபம், அகங்காரம் போன்றவற்றை கட்டுப்படுத்துவது ஆன்மீக முன்னேற்றத்துக்கு உதவும். முத்த சுருக்கம். 2026 மாசி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றம், தலைமை வாய்ப்பு மற்றும் பொறுப்புகள் நிறைந்த காலமாக இருக்கும்.
ஆனால் உடல் நலம், உறவுகள் மற்றும் மனக்கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தினால் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியும் நிலைத்தன்மையும் தரும். நமது சேனலில் ராசி பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், திருத்தலங்களின் வரலாறு மற்றும் பல ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன. எனவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.